ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரியாஸ் அப்படின்னு ஒரு மோட் இருக்குது. வாய்ஸு, ஸ்டைலு, சாங்கு, அப்புறம் ரியாஸ்ன்னு இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணோம்னா இந்த இந்தியன் ரிதம்ஸ், அதாவது தப்லா, தம்புரா, இது ரெண்டுமே ஒர்க் ஆகும். இது எப்படி பண்ண, இதில் வந்து 30 ஸ்டைல் இருக்குது, 30 வகையான தாளம் இருக்குது. இது எல்லாமே இந்தியன் ரிதம் தான். முதல்ல நம்பர் 1ல் வந்து தீன் தாள்னு இருக்குது. இது நம்ம வந்து இந்த 2 ட்ரம்ஸ் பாஸ்ன்னு இருக்குது, தப்லா 1, 2. இப்போ வந்து இந்த தப்லாவில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பாயான்னு சொல்லுவாங்க, பேஸு. அதை வந்து இந்த தப்லா 1 வாசிக்கும். இந்த தப்லா 2 போட்டோம்னா அந்த தப்லாவில் ஒரு டாப் இருக்கும், கர்ணைன்னு சொல்லுவாங்க, அது வாசிக்கும். இப்போ வந்து 2 சேர்ந்து வாசிக்குது. நான் பாயாவை எடுத்துட்றேன். லெஃப்ட் ஹேண்டு தபலாவில் வந்து லெஃப்ட் ஹேண்டு யூஸ் பண்ணுறதை எடுத்துட்றேன். எப்படி இருக்குது? இப்போ 2 சேர்ந்து வாசிக்குது. எப்படி இருக்குது? இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வந்து டெம்போ வந்து கொஞ்சம் கூட்டிக்கலாம். 55 தான் இருக்கும் எல்லாத்துக்கும். இப்போ 120, 111. இது இருக்குது. திரும்ப ரியாஸை டச் பண்ணோம்னா தீன் தாள் வரும். அடுத்தது வந்து ரூபக் தாளம்னு சொல்லுவாங்க, ரூபக தாளம்னு சொல்லுவாங்க. அது இப்போ 2வது பாயிண்டில் இருக்குது. இது நான் எல்லாத்தையும் வாட்ச் காமிக்கலை, நீங்கள் வாட்ச் பார்த்துங்க. ஒரு குறிப்பிட்ட தாளத்தை மட்டும் நான் வாட்ச் காமிக்கிறேன். இதுவும் டெம்போ 50 தான் இருக்குது. இப்போ நான் டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். இது வந்து ரூபக் தாழ்மாங்க. இது மாதிரி இதோட வந்து இப்போ இதோட பிச்சு வந்து சீல் இருக்குது. தபலாவோட கர்ணை, பாஸ், இதோட பிச்சு வந்து சீல் இருக்குது. இந்த பிச்சை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே போல் தம்புராவை இது கூடயே சேர்த்து நம்ம வாசிக்கலாம். இப்போ நான் போடுறேன். இப்போ தம்புரா 1, 2, 3, 4, 4 தம்புரா இருக்குது. இது பேஸு, இது கொஞ்சம் டாப்பில் இருக்கும். நான் போட்டு காமிக்கிறேன். தக்கிட்ட தக்க திமி, தக்கிட்ட தக்க திமி. இது வந்து இந்தியன், நம்ம வந்து வெஸ்டர்ன் சைட்ஸில் எல்லாம் இது இருக்காது அவ்வளோவா. 4/4, 3/4, 6/8, 7/8 அவ்வளோ இருக்குது. இப்போ நான் இது சொல்கிறது வந்து 7/8. இந்த ரூபக் தாளம் வந்து 7/8. இது வந்து வெஸ்டர்னில் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க. அடுத்து நம்ம 30 தாளம் இருக்குது. இது நீங்கள் வந்து ஒவ்வொன்றா நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அது கூட சேர்த்து தம்புராவையும் நீங்கள் வாட்ச் பாருங்கள். தம்புரா வந்து இந்த தபலா என்ன பிச்சில் இருக்கோ அதே பிச்சில் தான் தம்புரா இருக்கும். சப்போஸ் நம்ம தபலா பிச்சை மாற்றுறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ தபலா பிச்சை மாற்றும் போது இந்த தம்புராவும் மாறிடும். இப்போ தபலா பிச்சை மாற்றுறது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ இந்த சைடு வந்து லைவ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. இந்த சைடு லைவ் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்குது. அதை வந்து நம்ம அதுக்கு பக்கத்தில் நாப் அசைன்னு ஒன்று இருக்குது. இந்த நாப் அசைன் ஒரு தடவை நான் சாதாரணமாக வந்து இது கீபோர்ட் டிஃபால்ட்டாக என்னென்னா இங்கே நம்பர் 1 ஒன்று இருக்குது. இந்த நாப் அசைன் இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைன்னா நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். அந்த நாப் அசைன் வந்து இந்த சைடு லைவ் கண்ட்ரோலில் நாப் அசைன் ஒன்று இருக்கும். அதை ஒரு தடவை
ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்பர் 1லேருந்து நம்பர் 2க்கு வந்துடும். அந்த 2க்கு வந்த பின்னாடி இந்த 2 நாப்ஸை வச்சு நம்ம பிச்சை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இந்த நாப் வந்து பிச்சு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இந்த நாப் வந்து டெம்போ இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அப்படி இருக்குது. இப்போ நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு டெம்போ இன்க்ரீஸ் ஆகிறது தெரிஞ்சுக்கும், இல்லை இன்னொன்று வர பாருங்கள். டெம்போக்காக நம்ம டெம்போவுக்கு போயிட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணவும் இல்லை. இந்த லைவ் கண்ட்ரோலில் இந்த நாப் அசைன் 2க்கு போயிட்டோம்னா தபலாவோட டெம்போவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மற்ற மூடில் இருந்து அப்படி செய்ய முடியாது. இந்த நாப் பிங்கிறது வந்து பிச் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன். இப்போ வந்து தபலா வந்து சியில் இருக்குது. இப்போ நான் பிச்சு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ சி ஷார்ப்பில் இருக்குது. இப்போ டி போயிடுச்சு. நான் இந்த நாபை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து இந்த பிச்சை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதே போல் இந்த தம்புரா யூஸ் பண்ணாலும், தம்புரா நான் போட்டிருக்கேன். இப்போ தம்புராவோட பிச்சும் இந்த டியில் இருக்குது. இப்போ தபலா பிச்சு அதே தான், தம்புராவும் அதே மாதிரி தான் இருக்குது. நான் இப்போ பிச்சை குறைக்கிறேன். இப்போ சி ஷார்ப் குறைச்சிருக்கேன். எங்கே வேணால் வச்சுக்கலாம். அப்போ வந்து நான் வந்து ஏல வச்சுருக்கேன் கீழே. அப்போ ப்ளே பண்ணுறேன். லோவாக கேட்கும். பொதுவாக இந்த தபலா கண்ட்ரோலில் கரெக்டாக நம்ம பிச்சு வச்சு வாய்ச்சோம்னா ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரெடிஷ்னலாக வந்து ஒரு இந்தியன் ஸ்டைலை வந்து தபலா தம்புராவை சேர்த்து வாய்ச்சி அது கூட வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் போட்டு வாய்ச்சோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இப்போ ஒரு சிம்பிளாக இந்த ரியாஸ் மோடில் வந்து 30 தாளம் இருக்குது. இந்த 30 தாளத்தையும் நீங்கள் வந்து இதே மாதிரி வந்து ப்ளே பண்ணிவிட்டு இதோட பிச்சை சேஞ்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் குறைச்சி இப்போ டிஃபால்ட்டில் இருக்குது. இதோட டெம்போவை சேஞ்ச் பண்ணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த 2 நாபை வச்சு. அப்போ வந்து என்னென்னா இந்த நாப் அசைன்கிற லைவ் கண்ட்ரோல் வந்து நாப் அசைன்கிறது வந்து நம்பர் 2ல் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். நம்பர் 1ல் வச்சிங்கன்னா அது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ நான் ஒர்க் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்பர் 1ல் இருக்குது இந்த நாப் அசைன்கிறது. இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே பார்த்தா தெரியும், நான் காட்டுறேன். இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். இது வேலை செய்யாது. சவுண்டு கம்மியாகும். இந்த பி நாப் வந்து சவுண்டு கம்மியாகும். சவுண்டு ஒன்று தான் இருக்கணும். அதே போல் 2ல் வச்சோம்னா டெம்போ இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் பிச்சு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இந்த ரியாஸ் மோடு வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோடு. இது நீங்கள் வச்சு வாட்ச் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் வந்து இன்னும் நிறையா இருக்குது. இந்த ரியாஸில் இந்த 30 தாளத்தையும் வச்சு உங்களுக்கு காட்டணும், ஆனால் ரொம்ப நேரம் ஆகும். இது தபலாவும் தம்புராவும் நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.